மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. டாப் ஸ்டார் பிரசாந்தினுடைய புதிய படத்தினுடைய டைட்டில் அறிவிச்சாங்க. ரஞ்சன் த அட்வொகேட். ஆக்சுவலாக ரஞ்சன் தான், கேப்ஷன் தான் த அட்வொகேட் அப்படின்னு சொல்லிட்டு. டாப் ஸ்டாருடைய இந்த புதிய படம் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு பரபரப்பான ஒரு விஷயத்தை தான் பேச போகுது. அவருடைய பிறந்தநாள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏப்ரல் 6ஆம் தேதி டாப் ஸ்டாரோட பிறந்த நாளும் டைட்டில் ரிவீல் பண்ற அந்த ஃபங்க்ஷனையும் ஒன்னா வச்சு அந்த நிகழ்ச்சி நடத்தினாங்க. இந்த படத்துக்கு என்ன ஒரு எதிர்பார்ப்பு உருவாயிருக்கு அப்படின்னு சொன்னா, எப்பவுமே டாப் ஸ்டார் படங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். கடந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்தகன் ஒரு படம், அது ஏற்கனவே ஹிந்தியில சூப்பர் டூப்பர் அடிச்ச படம். அந்த படத்தினுடைய தன்மை மாறாம அதே நேரத்தில் தமிழுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை செஞ்சு அந்த படத்தை அவ்வளோ அழகாக கொடுத்து, சிம்ரனை நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹீரோயினாக, ஒரு அழகான ஒரு கதாநாயகாக பார்த்து பழகின நம்முடைய கண்களுக்கு ஹீரோ அந்த கேரக்டர் ஒரு வில்லத்தனமான ஒரு நெகட்டிவ் ஷேட்ல ஒரு கேரக்டரை பண்ண முடியுமா அப்படின்னு சிம்ரனை அப்படி வேற ஒரு டைமென்ஷனை உருவாக்கி விட்டாரு. அது சிம்ரனுக்கு ஒரு பெரிய பூஸ்டிங்கா போய், அந்தகனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏறுமுகம் தான். அடுத்தடுத்து அடிச்சு டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படி இப்படி போயிட்டே இருக்காங்க. அது மாதிரி அந்த கதாபாத்திர தேர்வுல நம்ம இயக்குனர் தியாகராஜனும் சரி, டாப் ஸ்டாருடைய படங்களும் சரி, எல்லா படங்களும் அவருடைய முந்தைய படங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்களை புதுசு புதுசா இண்டஸ்ட்ரிக்குள்ள கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ இந்த டைட்டில் ரிவீல் ஃபங்க்ஷன்லயும், ரஞ்சன் இந்த டைட்டில் ரிவீல் ஃபங்க்ஷன்லயும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் டைட்டில் ரிவீலுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணதில்லை. டைட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, யாரோ ஒரு தயாரிப்பாளரோ அல்லது யாரோ ஒரு பெரிய நடிகர், ஒரு ஹீரோ அவருடைய எக்ஸ் தளத்தில் இல்லைன்னா ஒரு இன்ஸ்டாலையோ அவங்க அந்த எந்த டைம் இவங்க சொல்றாங்களோ அதை அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்கள மீட் பண்ணியிருப்பாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல, ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு டைட்டில் எந்த டைட்டில் பண்ண போகிறோமோ அதை ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் குறிப்பிட்ட நாளில் அவங்க டைம் பார்த்து அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. அது சோசியல் மீடியாவில் வளம் வரும். அப்புறம் எல்லா ஊடகத்துக்கும் செய்தி கொடுப்பாங்க. அது அப்படிதான் நடக்கும். அதற்கு ஒரு நிகழ்ச்சியாக வச்சு, அந்த நிகழ்ச்சியில பிரபல இயக்குனர்கள், தயாரிப்பாளர்லாம் வர வச்சு, அது அவங்க முன்னிலையில அந்த டைட்டிலை ரிவீல் பண்றது அப்படின்றது ஒரு புதிய மாற்றத்துக்கான வழியாக இது மாறி இருக்கு. இதுக்கு முன்னாடியே இயக்குனர் தியாகராஜன் அவங்க எடுக்கிற படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரிக்கு மாற்றங்களை கொடுத்துட்டே இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்ப நம்ம உலகம் முழுக்க இசை கச்சேரிகள் நம்ம பார்க்குறோம். எங்க பார்த்தாலும் ஒரே ஆர்கெஸ்ட்ரா வச்சுக்கிட்டு இசை கச்சேரிகள் உலகம் முழுக்க நடக்குது. இப்ப நம்ம இசையமைப்பாளர்கள்லாம் ஊர் ஊரா போயிட்டு இருக்காங்க, பிஸியா இருக்காங்க. பாட்டு பாடுறவங்களாம் பிடிக்கவே முடியல. அவங்க படத்துல பாட்டு பாடுறாங்களா, நடிக்கிறாங்களா, இல்ல இசையமைக்கிறாங்களான்றதை தாண்டி இந்த கச்சேரிகள்ல அவங்களுக்கு நல்ல களை கட்டுது. பெரும்பாலான நாடுகள்ல சுத்திட்டே இருக்காங்க. இதற்கு முன்னோடியா இருந்ததும் இயக்குனர் தியாகராஜன், தயாரிப்பாளர் தியாகராஜன் தான். ஏன்னா இவங்க தான் ஆரம்ப காலகட்டத்துல நாடு நாடா போய் இசை கச்சேரி நடத்துறவங்க. பயங்கர பிரபலம். எல்லா நடிகர்களையும் கூட்டு போய், எல்லா பாடகர்களையும் கூட்டு போய், எல்லா இசையமைப்பாளையும் கூட்டு போய் ஒரு இசை நிகழ்ச்சியை எல்லா ஊர்களையும் நடத்தி காட்டிய மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி இந்த பட விழாக்கள் இருக்குல்ல, பட விழாக்களையும் ஆரம்பிச்சு வைக்கிற விஷயங்கள்ல எல்லாத்துலயுமே ஒரு புதுமை இருக்கும். இந்த படம், இந்த ரஞ்சன் த அட்வொகேட் அப்படின்ற இந்த படம் நிச்சயமா இந்த சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அதுவும் குறிப்பாக இளம் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் அதுல ஒரு ஒளிந்திருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை தொட்டு சொல்லக்கூடிய ஒரு படமா இருக்கு. ஏற்கனவே இந்த படம் தெலுங்குல வந்துருச்சு. அந்த படத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வா தான் இந்த படத்தை நம்ம பார்க்கணும். ஆனால் இங்க தமிழுக்காக சில சில மாற்றங்களை பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ஸ்டாருடைய கதாபாத்திரம் ஒரு வழக்கறிஞர் கதாபாத்திரம், ஒரு நேர்த்தியான ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கதாபாத்திரமாக அந்த கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அவருக்கு எதிராக வில்லன் சைட்ல வாதாடக்கூடிய வழக்கறிஞராக சத்யராஜ் நடிச்சிட்டு இருக்காரு. இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் உள்ள இருக்காங்க. ஆர்கே சுரேஷ் இருக்காரு, இன்னும் பல பேர் இருக்காங்க. நான் எல்லாரையும் ரிவீல் பண்ண முடியாது இப்ப. இருந்தாலும் இந்த படம் நிச்சயமாக டாப் ஸ்டாருடைய கெரியர்ல புதிய டைமென்ஷனை கண்டிப்பா கொடுக்கும். அது இப்ப டாப் ஸ்டார் ரசிகர்கள் உலகம் முழுக்க இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே எப்ப அடுத்த படம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. இந்த படம் விரைவில் இப்ப தயாராகி ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஷூட்டிங் போயிட்டு இருக்கிற நேரத்துல அது முடிஞ்ச கையோட அடுத்து பட ரிலீஸ்க்கான வேலைகள் தொடங்கிடும். பாதி படம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு. இவருடைய பிறந்த நாளோடு சேர்ந்து, டாப் ஸ்டார் பிறந்த நாளோடு சேர்ந்து டைட்டில அறிவிச்சிட்டாங்க. டைட்டிலும் ரொம்ப ஸ்ட்ராங்கான டைட்டிலாக அமைஞ்சு போச்சு. நம்முடைய தயாரிப்பாளர் தானு, அப்புறம் இயக்குனர் வெற்றிமாறன், ஜிவி
ஜிவி பிரகாஷ் தான் அந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. அவரு இன்னும் பல பேர், பல இயக்குனர்கள், இப்போ டாடா இயக்குனர் வந்திருந்தாரு, அப்புறம் 3BHK இயக்குனர் வந்திருந்தாரு, லத்தி சார்ஜ் இயக்குனர் வந்திருந்தாரு, இயக்குனர் KS ரவிக்குமார் வந்திருந்தாரு, அப்புறம் வந்து இயக்குனர் சரண் வந்திருந்தாரு, நம்ம லீடர் படத்தோட இயக்குனர் துரை செந்தில்குமார் வந்திருந்தாரு. இப்படி பல இயக்குனர்கள் வந்து பிரசாந்தனுடைய பிறந்த நாள் அப்போ வந்து அவரை வாழ்த்திட்டு போனாங்க. அது மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளர் தானு, அம்மா கிருஷ்ணன், சிவா, 5 ஸ்டார் அந்த குடும்பத்தை சேர்ந்த 5 ஸ்டார் செந்தில், அப்புறம் 5 ஸ்டார் கல்யாண், இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. இதில் பெரிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், பிரசாந்த் அவர்கள் வந்து ஒரு வழக்கறிஞராக, ரொம்ப ஸ்ட்ராங்கான வழக்கறிஞராக நடிக்கிறார். இந்த படத்தில் ஒரு யங் பேர் ஒன்று இருக்கு. அந்த யங் பேர்ல பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 5 ஸ்டார் கதிரேசன் அவருடைய மகன் ஹரி, அவருக்கு ஜோடியா வந்து நம்ம தேவயானியோடைய மகள் பிரியங்கா. தேவயானி அம்மாவாவே நடிக்கிறாங்க, அம்மா மகளாகவே 2 பேரும் நடிக்கிறாங்க இந்த படத்துல. அவங்க கதாபாத்திரம் ரொம்ப ஸ்ட்ராங்கான கதாபாத்திரம். சார் 2 பேரும் அறிமுகம். தேவயானி மகள், தயாரிப்பாளர் கதிரேசனுடைய மகன் ஹரி. இந்த படம் வந்து நிச்சயமாக இந்த சமூகத்துக்கு நிச்சயமா சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு வருது. அப்போ இப்ப இந்த ஜென்சி கூட்டத்துக்கு நம்ம என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும், எது சொன்னா அவங்களுக்கு கரெக்டா அவங்களுடைய பாணியிலே போய் சொல்லணும். நீங்க வந்து கருத்து சொல்ற படத்தை வந்து பெருசா பார்க்க மாட்டாங்க. ஆனா இந்த படத்துல கருத்தை மீறி பல விஷயங்கள் இருக்கு. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இப்ப கிராமங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மருந்து கொடுப்பாங்க. நீங்க வைத்தியர்கிட்ட போனீங்கன்னு வச்சுங்களேன், கிராமங்களில் பெரும்பாலும் வந்து வைத்தியர்கள் தான் இருப்பாங்க. டாக்டர்ஸ்ன்றது இப்பதான் MBBS படிச்சவங்க அதெல்லாம் இருப்பாங்க. ஆனா அங்க வைத்தியர்கிட்ட போனீங்கன்னா அவங்க வந்து சூரணை கொடுப்பாங்க. அது அரச இலை பிடிங்கியோ வாழை இலையை கட் பண்ணி வச்சோ சூரணை கொடுக்குறாங்கன்னா பெரும்பாலும் அரச இலை தான் இருக்கும். டக்குன்னு கழுவிட்டு அதுல வந்து சூரணத்தை கொட்டி தேன் குழச்சி கொடுப்பாங்க. ஏன்னா அந்த சூரணம் கசக்கும். அதுல தேன் கொடுத்தா குழந்தைங்களுக்கு வந்து அந்த தேன் இனிப்பு சுவையினால அந்த மருந்து வந்து அந்த குழந்தைங்க சாப்பிட்றோம். டக்குன்னு அந்த வியாதிக்கு அந்த மருந்து, ஜுரம் அடிச்சது, காய்ச்சல், இல்லை வேற ஏதோ சளி பிடிச்சி ஏதோ ஒரு விஷயத்துக்கு போனாங்கன்னா டக்குன்னு சூரணத்தை கொடுப்பாங்க. அந்த மாதிரி இப்ப நீங்க வந்து ஒரு விஷயத்த கருத்து சொல்லணும்னா கூட அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி அவங்க பிடிச்ச மாதிரியான டான்ஸ், பிடிச்ச மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு சொன்னாதான் அது வந்து மக்கள்கிட்ட போய் எடுபடும். அது ஜென்சி கூடத்துக்கு அப்படிதான் சொல்லணும். அந்த மாதிரி பல விஷயங்களோடு இந்த ரஞ்சன் த அட்வொகேட் இந்த படம் வந்து வரப்போகுது. அதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. பரபரப்பா ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. பிரம்மாண்ட செட்டு, கோர்ட் செட்டு போட்டிருக்காங்க, வந்து ஜெயில் செட்டு போட்டிருக்காங்க, நம்ம ஹீரோயினோட வீடு, ஹீரோவுடைய வீடு, அப்புறம் வந்து பல விஷயங்களை ரொம்ப பெரிய பொருட்செலவில் இந்த படம் வந்து தயாராகிட்டு இருக்கு. இந்த படத்தை வந்து தயாரிச்சு இயக்குறது தியாகராஜன் அவர்கள். அவர் வந்து எப்பவுமே ஒரு விஷயம் எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா, இப்ப இதுக்கு முந்தைய படம் அந்தகன், அந்த படம் பாத்தீங்கன்னா அந்த படம் வந்து வர்றதுக்கு முன்னாடி அந்த படத்துல யார் யார் இருக்காங்க அப்படின்னா நிறைய காஸ்ட் அண்ட் குரூ இதுல இந்த மாதிரி அதுல வந்து நிறைய பேர் அதில் நடிச்சாங்க. அதுல வந்து ரொம்ப பெக்குலியரா ஒருத்தவங்க வந்து நம்ம எல்லாரும் பார்த்தது எப்படி பார்த்தோன்னா, ஒரு ஹீரோயினா, ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு கிளாமர் ஹீரோயினா, ஒரு அழகான ஹீரோயினா, நிறைய படங்கள்ல நடிச்ச சிம்ரன் அவர்களை, ரொம்ப சாஃப்டா இருக்கக்கூடிய சிம்ரன் அவர்களை ஒரு மாதிரி பயங்கர வில்லத்தனமான ஒரு வில்லியாக வேற ஒரு டைமென்ஷன்ல மாத்தி விட்டது யாருன்னா நம்ம இயக்குனர் தியாகராஜன் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மறுபடியும் ஏறுமுகம். யாருக்குன்னா சிம்ரனுக்கு. அடுத்து டூரிஸ்ட் ஃபேமிலின்றாங்க, அடுத்து அடிச்சு நவுத்தி போயிட்டே இருக்காங்க, பிஸி ஆயிட்டாங்க. இப்ப அந்த மாதிரி வந்து ஒரு படத்துலயும் ஏதோ ஒரு கதாபாத்திரத்தை ரொம்ப வைப்ரண்டா வச்சிடறாரு, ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிடறாரு. அது அவங்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் வந்து உருவாவதற்கான யுக்தியா மாறி போகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைட்டில் ரிவீல், இது வரைக்கும் யாரும் டைட்டில் ரிவீலுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு இவ்வளவு தயாரிப்பாளர்கள், நடிகர்கள், இயக்குநர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு பெரிய ஃபங்க்ஷனா பண்ணதில்லை. கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு சொல்லி விளம்பரம் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி நம்ம டாப் ஸ்டாரோட பிறந்த நாள் பிளஸ் டைட்டில் ரிவீல் ரெண்டும் ஒரே மேடையில ஒரே இடத்துல பரபரப்பா ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு அதுக்கு ஒரு நிகழ்ச்சியாக பண்ணி அந்த டைட்டிலை வந்து லான்ச் பண்ணி அது எல்லார்கிட்டையும் இணையம் முழுக்க தெரிக்க விட்ட ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டுச்சு. அது காரணம் என்னன்னா, எது எடுத்தாலும் புதுமையா இருக்கணும், எது எடுத்தாலும் புதுசா இருக்கணும், அது வந்து அதுக்காக மெனக்கடணும். அது எல்லாமே இந்த ஃபேமிலிக்கு ஒத்து போற ஒரு விஷயமா இருக்கு. நம்ம ஆர்கே செல்வமணி வந்து பேச வந்திருந்தார், சிறப்பு அழைப்பாளராக வந்திருந்தார். அவர் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். என்னன்னா, பிரசாந்த் வந்து ஒரு அஷ்டாவதனி,
ஏன்னா அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அவர் வந்து நம்ம எல்லாரும் நடிகர்னு நினைச்சிட்டு இருக்கோம்ல, அவருக்கு வந்து டைரக்ஷன் தெரியும், எடிட்டிங் தெரியும், அவருக்கு மியூசிக் தெரியும், அவருக்கு வந்து சிஜி தெரியும். சிஜிலாம் அவர்லாம் என்னன்னே தெரியாத காலகட்டத்தில் கூட கம்ப்யூட்டர் வச்சு ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்பாரு. நம்ம போய் கேட்டோம்னா, சார் சினிமா வேறவா மாறப்போகுது சார், சினிமாவுடைய மாற்றம் நிறைய நடக்க போகுது சார் சொல்லிட்டே இருப்பாரு. அப்பத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவ்வளவு பிரமாதமா எல்லா விஷயத்தையும் அவர் வந்து கத்துக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி வந்து ஒரு 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 கேரக்டர் அவர்கிட்ட கொடுத்தோம்னா அது ரொம்ப அழகா உள்வாங்கிட்டு அதை பிரசன்டேஷன் அவ்வளவு அழகா பண்ணுவாரு. ஏன்னா அவர் வந்து செம்பருத்தி பண்ணியிருக்காரு, கண்மணி பண்ணியிருக்காரு, புலன் விசாரணை 2 பண்ணியிருக்காரு. விஜயகாந்துக்கு ஈக்குவலா சண்டை போடுற ஒரே கதாநாயகன் யாருன்னா அது வந்து டாப் ஸ்டார் பிரசாந்த் அப்படின்னு நம்ம ஆர்கே செல்வமணி சொல்லி ஒரு பெரிய பரபரப்பை அங்க கிரியேட் பண்ணாரு. ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கிற கதாநாயகர்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். ஒரு திரைப்படத்துல ஒரு கதாநாயகனை நடிக்க வைக்கிறோம்னா எல்லாம் தெரியணும். அதே நேரத்தில் அந்த படம் வெளியில் வருவதற்கான அத்தனை முயற்சிகளும் அவங்களோடு சேர்ந்து எல்லா டீமும் செய்யணும். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப அவ்வளவு இனிதாக அந்த நிகழ்ச்சி வந்து பிறந்தநாள் நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. பிளஸ் அதுல வந்து நம்ம டார்லிங் விஷால் வேற வந்து இருந்தாங்க. ஏன்னா அவர் எல்லாரும் டார்லிங் அப்படித்தானே கூடுவாரு. ஸோ அதனால அவர் ரொம்ப பயங்கர உற்சாகமாயிட்டாரு. நான் வந்து பிரதர் மாதிரி நம்ம பிரசாந்த் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தன் பங்குக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு நம்முடைய சினிமா வந்து இன்னைக்கு பல ஊர்களில் தமிழ் சினிமா போயிட்டு இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது எதை எடுத்தாலும் நல்ல பிரமாண்டமா பண்ணக்கூடியவர்கள் அப்படின்னு ஒரு பாராட்டு பத்திரத்தை வாசிச்சுட்டு போயிருக்காரு. ஜிவி சொன்னதுதான் ஹைலைட்டுங்க. ஜிவி என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வந்து வாய்ப்பு தேடிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தது யாரு அப்படின்னு சொன்னா நம்ம இயக்குனர் தியாகராஜன் அவர்கள் தான். ஒரு படம் பண்ணணும், இந்தாப்பா நீதான் மியூசிக் டைரக்டர்னு அட்வான்ஸ் கொடுத்தாரு. அந்த படம் ஆனா பண்ண முடியாம போயிடுச்சு, ஆனால் அந்த அட்வான்ஸ் இன்னும் என்கிட்ட தான் இருக்கு, நான் திருப்பி கொடுக்கல அப்படின்னாரு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் திருப்பி இந்த படத்துல அவங்களோட சேர்ந்திருக்கேன், எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்ன அந்த விஷயம் நேற்று இணையம் முழுக்க தெரிக்க வைக்கிற கண்டென்ட்டா மாறி போச்சு. இப்பெல்லாம் இந்த காலத்துல அட்வான்ஸ்ன்றது இல்ல, ஒரு விஷயம் பண்ணிட்டா உடனே அதுக்கான அவுட்புட் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இது வந்து கொடுத்த அட்வான்ஸே திருப்பி கேட்காத ஒரு விஷயம், பிளஸ் அந்த அட்வான்ஸ் என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்ற ஒரு விஷயம், இது ரெண்டுமே ரொம்ப புதிய விஷயமாக பார்க்கப்படுச்சுல்ல. அதுதான் எல்லாமே ஒரு பரபரப்பா ஒரு ஜாலியா அந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப அழகா நேர்த்தியா நடந்து முடிஞ்சுது. ரஞ்சன் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய புதிய விஷயத்தை வந்து கொடுக்க போகுது. டாப் ஸ்டார் பிரசாந்தோட கெரியர்ல இதுக்கு முன்னாடி நிறைய அவர் நடிச்சிருப்பாரு கதாபாத்திரங்கள். இந்த கதாபாத்திரம் இந்த சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கு வராரு. அதுதான் பெரிய பாயிண்ட். இன்னைக்கு கண்டிப்பா ஜென்சி கூட்டத்தில் இருக்கிற அந்த இளம் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் அந்த வாலிப வயசுல இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை சொல்வதற்காக தான் இந்த படம் வந்து வெளியில வரப்போகுது. ஆல்மோஸ்ட் பரபரப்பா படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கு. விரைவில் இந்த படம் எல்லார் பார்வைக்கும் வரும். இந்த படத்தின் மூலமாக யாருக்கு எப்படி புரிய வைக்க போறோம் அப்படின்றத தாண்டி இந்த படம் எல்லாருக்குமான படமா மாற போகுது அப்படின்றது தான். இது வந்து ஒரு செக்டாருக்கான படம் இல்லை, இது வந்து பெற்றோர் பார்வையில இந்த படம் ஆஹா இப்படிதான் நம்ம இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னு அவங்க பார்வையில தெரியும். இளைஞர்கள் பார்வையில வயசு பையனா இருந்தா வாலிபனா இருந்தானா அவனுக்கு ஆஹா இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கா, அப்ப இந்த படத்தை நம்ம இந்த நம்ம வாழ்க்கையில ரொம்ப சர்வ ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு விஷயம் சொல்ற மாதிரி இருக்கும். இளம் பெண்களுக்கு வந்து மிக முக்கியமாக இப்படியெல்லாமா நடந்துப்பாங்க, இப்படியெல்லாமா பிரச்சனைகள் நம்மளை தேடி வரும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வேறொரு அவேர்னஸ் கிரியேட் பண்ற மாதிரி விஷயங்கள் இருக்கு. இதை தாண்டி நான் சொன்ன மாதிரி எல்லா விதமான என்டர்டைன்மெண்ட்டும் அதுக்குள்ள இருக்கும். இது ஏதோ மெசேஜ் படம் அப்படின்றத தாண்டி நல்ல ஒரு கமர்ஷியல் படமாக இந்த படம் உருவாயிட்டு இருக்கு. இதுக்கு மேல இந்த படத்தை பத்தி என்னால எதுவும் சொல்ல முடியாதுங்க. ஸோ எனிவே இந்த படம் வெளிவருகிறனால உங்களை மாதிரி நானும் காத்துட்டு இருக்கேன். டாப் ஸ்டார் ரசிகர்கள் உலகம் முழுக்க இருந்தாலும் டாப் ஸ்டார் ரசிகர்களை தாண்டி சினிமாவை நேசிக்கிற எல்லா ரசிகர்களும் இந்த படத்துக்கு ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்றது தான் மிக முக்கியமான விஷயம். எனிவே இந்த படம் வெளிவருவதுற அந்த நாளில் மீண்டும் அந்த படம் குறித்தான பல்வேறு விஷயங்கள் ஏதாவது அதுக்கு முன்னாடி ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா கூட உங்களோட வந்து நான் பகிர்ந்துக்க வரேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பல்வேறு விஷயங்கள் பேசுவதற்கு வாய்ப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.